எல்லாம் டீச்சரா இருக்கே லாயக் இல்ல. இவ்வளவு பேரை ஃபெயில் பண்ண வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு சமுதாயத்தை கெடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து இவ்வளவு பேரை ஃபெயில் பண்ண வச்சுட்டு இருக்கீங்க. காமர்ஸ் ஒண்ணு ஒழுங்கா பேசுங்க. தெரியாது தெரியாதுன்னு சொல்லுங்க. ஒன்னு ஒழுங்கா பேசுங்க, தெரியலனா தெரியலன்னு சொல்லுங்க என்று ஆசிரியரிடம் ஸ்ட்ரிக்டாக கேள்வி எழுப்பிய மாவட்ட ஆட்சியர். முதல்வன் படத்தை மிஞ்சிய ஆட்சியரின் ஆக்ஷன் ரியாக்ஷன். பாம்புக்கு 50 ரூபாய். இப்ப நம்ம ஒண்ணு மிஸ்டேக் ஆயிடுச்சு. இப்ப நான் திரும்பி வாங்கி வந்து இந்த திரி நான் காசு கொடுத்து நான் வாங்குறேன். இருக்கிறவங்க இல்லாம இருக்கிறாங்க. நான் பாம்புக்கு காசு வாங்குறாங்க. சேர்க்கறதுக்கு 50 ரூபாய் வாங்குறாங்க. எதுக்கு வாங்குறாங்க? இது கவர்மெண்ட் தானே. இது யாரும் கேட்கல. நீங்க பாத்துங்க வெளியில பசங்க இங்க ஓடுறாங்க சார். ஒரு பின்ன சாப்பிடுறது இல்ல, ஒரு கம்மி இல்லைங்க சார். அவங்க ஓடுறாங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் காந்தி சாலையில் உள்ள டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆய்வுக்கு வந்திருந்தார். அப்போது இந்த பள்ளியில் 10, 11, 12ஆம் வகுப்புகளில் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதனை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் ஏன் மாணவர்கள் குறைவாக வந்துள்ளனர், ஏன் ஆசிரியர்கள் குறைவாக உள்ளனர் என்று இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாலகிருஷ்ணனை பார்த்து கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த பள்ளியில் தமிழ் பாடம் மற்றும் மேத்தமேட்டிக்ஸ் என்று அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி விகிதம் மிகவும் குறைவாக உள்ளது. என்ன பாடம் சொல்லிக் கொடுக்கிறீர்கள், எங்கே ஆசிரியர்கள், எங்கே மாணவர்கள் பெற்றோர்களை சந்தித்து காரணம் கேட்டீர்கள் என்று பல கேள்விகளை ஆசிரியர்களை பார்த்து மாவட்ட ஆட்சியர் எழுப்பினார். அப்போது அனைத்து ஆசிரியர்களும் பதில் கூற முடியாமல் வாயடைத்து போய் அமைதியாக நின்றனர். மாவட்ட ஆட்சியரின் இந்த அதிரடி சோதனை இப்போது இணையதளத்தில் வைரலாகி பரபரப்பை கிளப்பி வருகிறது.